வந்து காவேரி பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி தான் என் வாழ்க்கை, காவேரி தான் எனக்கு எல்லாமே, அவளும் நானும் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அமைச்சு கொடுப்போம். அதனால தான் வெண்ணிலாவை கூட்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அப்படியே கண்கலங்குறாரு குமரன். சாரி ப்ரோ, என்னை மன்னிச்சிடுங்கன்றாரு. அதை கேட்டுட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் நாங்கள். வெண்ணா வந்தோடனே நீங்கள் காவேரியை கண்டுக்காதால இந்த காவேரி மேலே உங்களுக்கு பிரியமே இல்லை, வெண்ணா தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க வெண்ணா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்றாரு. அதை கேட்டு எதுக்காக இப்படிலாம் நினச்சிங்க, நான் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன்னொன்னே, இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயத்த முதல்ல எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லணும். அதே மாதிரி காவேரி ரொம்ப கவலையாக இருந்தா அவளுக்கிட்டே சொல்லணும் அப்படின்னோடனே, காவேரி இப்போ எப்படி இருக்கா, காவேரி நல்லா தான் இருக்கா, கங்கா அவளை பார்த்துட்ருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு காலைல வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிவினும் கிளம்புறாரு. இங்கே வந்து எவ்வளோ நல்லவராக இருக்கார்ல விஜய், காவேரி மேலே உயிரே வச்சிருக்காருல, இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க வந்து காவேரி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாரு நம்ம குமரன். அதை கேட்டு நிவின் வந்து அப்செட் ஆகுறாரு. அடுத்து வந்து சரிங்கண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்புறாரு. வந்து காவேரி வந்து தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டு கங்கா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த விஷயத்த வந்து முதல்ல வந்து நம்ம காவேரி கிட்ட சொல்லணும், இல்லை காவேரி மனசு கஷ்டப்பட்டுனே இருப்பா அப்படின்னா காவேரி நல்லா தூங்குறாங்க, காலைல சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடய இருக்காங்க. விஜய் வந்து விஜயோட மனசில் நான் இல்லை, வெளியில தான் இருக்கா, வெள்ளாக்கும் வந்து விஜயும் நல்லபடி வாழட்டும், எதுக்காக நான் இடைஞ்சலாக அவங்க கூட இருக்கணும், விஜய் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து புரிஞ்சுக்காமல் முடிவெடுக்கிறாங்க. அதன்படி காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் காலைல ஓடி வராரு நம்ம காவேரியை பார்க்க. எங்கே போனா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட எல்லாக்கிட்டையும் கேட்டுட்டு உள்ள ரூமுக்கு போகிறாரு. காவேரி தேடுறாரு, காவேரி காணோம். ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. பார்த்தா லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி காவேரி வந்து இந்த முடிவு எடுத்தா, நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன்டி, ஏன்டி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே குமரனும் விஜயும் தேடி என்ன பண்ணுறாங்க, காவேரியை எல்லா இடமும் சுற்றுறாங்க. இங்கே யமுனா வீட்டுக்கும் வராங்க. யமுனா வீட்டில் காவேரி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க. ஆனால் காவேரி கிடைக்கல. விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. காவேரி எந்த தவறான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு வேதனை அடைகிறாரு. அடுத்து விஜய் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு. அங்கே கொடைக்கானல் போயிட்டு அவங்க அப்பா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியோட சொந்த வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் இல்லாதால விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. காவேரி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அந்த டைமில் காவேரி வந்து நம்ம குமரன் வீட்டில் இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே அழுது துடிக்கிறாரு. ஓடி போய் காவேரியை கட்டிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண காவேரி, என்னை விட்டுட்டு ஏண்டி வந்த அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி கேட்குற, இல்லைங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் உங்களை விட்டு விலகினேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வெளில வந்து மனசார விரும்புகிறீங்க அப்படின்னும் போது எதுக்காக நீங்கள் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தணும், நானும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்தி எதுக்குங்க அப்படின்னோடனே, யார் சொன்னால் நான் வெண்ணிலா விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, வெண்ணிலா என்னோட எக்ஸிரி, நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி என் பொண்டாட்டி, உன்னை விட்டு நான் எப்படி போவேன், இங்கே பாரு என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, வெண்ணிலாவை நான் கேர் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் அவளோட நான் பழகியிருக்கேன், அவள் வந்து அவளை நான் லவ் பண்ணியிருக்கேன், நீ உனக்கே தெரியும்ல, அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீயும் நானும் சேர்த்து வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம், நான் உன் புருஷன், நீ உன் புருஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் வெண்ணிலா கிட்ட பழகுவேன், வெண்ணிலாவோட ஆளாக இல்லடி நான், புரிஞ்சுக்கோ காவேரி, நான் என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கண்ணில் சிந்துறாங்க. அப்படியே அழறாங்க கட்டி பிடிச்சிட்டு. விஜய் நீ உண்மையாவா அப்படின்னா, உண்மையாக தாண்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து கண்கலங்குறாங்க. நீ ஏன் இப்படி முடிவெடுத்த காவேரி அப்படின்னு. இல்லைங்க நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஏன்னா நீங்கள் கண்டுக்கல, அதனால தான் ரொம்ப பயந்துட்டேங்க, அதனால தான் இந்த முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, இந்த உலகத்தில் எல்லாரோட எனக்கு முக்கியம் நீ மட்டும்தான் காவேரி, நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி எனக்கு எல்லாமே, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு. எனக்கு இப்போ புரியுதுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நைட்டெல்லாம் வரலையா, அதனால நான் வந்து உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு நினச்சிட்டீங்க, நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேங்க, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு, ப்ளீஸுங்க என்னை மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு அப்படியே கட்டிக்கிறாரு விஜய். மன்னிச்சிடு காவேரி, நான் தான் உன்னை வந்து தவறாக புரிஞ்சுக்க வச்சுட்டேன், நானும் உங்ககிட்ட பேசியிருக்கணும், 2 பேரும் பேசியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிட்டு அழறாங்க. சரி காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு குமரன் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இதோட முடியுது.